இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. ஆன்மீகமிக்கவர்களே, மே மாதம் 22ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித ரீட்டா என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. ஆன்மீகமிக்கவர்களே, இந்த புனித ரீட்டா என்பவர் திருச்சபையுடைய வரலாற்றில் 14வது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு புனிதை. இவள் இத்தாலி தேசத்தை சார்ந்த மனமுடித்த ஒரு புனிதை. மிக இளைய வயதிலேயே துறவை மேற்கொள்ள விரும்பிய இவருடைய வயதான பெற்றோர்கள் வற்புறுத்தி ஒரு திருமணத்தை செய்து வைக்கிறார்கள். இவருடைய கணவர் மிகவும் கொடூரமான, இவரை அடிக்கடி அடித்து துன்புறுத்துகிற, தீய வார்த்தைகளை பயன்படுத்துகிற ஒரு கணவராகத்தான் இருக்கிறார். தன்னுடைய கணவருடைய மனமாற்றத்திற்காக தொடர்ந்து ஜெபிக்கிறார். கணவருடைய மனமாற்றமும் நிகழ்கிறது. 2 பிள்ளைகளை இறைவன் இவர்களுக்கு பரிசாக கொடுக்கிறார். கணவருடைய மனமாற்றத்திற்கு சில ஆண்டுகளுக்கு பிறகு அவர் கொலை செய்யப்படுகிறார். இவருடைய 2 பிள்ளைகள், ஜான், பால் என்று இவருடைய 2 பிள்ளைகளும் தங்களுடைய தந்தையை கொலை செய்தவர்களை பழிவாங்க துடைத்து கொண்டிருந்த நேரத்துல தான் புனித ரீட்டா மறுபடியும் ஜெபிக்கிறார் தன்னுடைய பிள்ளைகளுடைய மனமாற்றத்திற்காக. அன்புமிக்கவர்களே, இப்படியாக தன்னுடைய பிள்ளைகளுடைய மனமாற்றத்திற்காகவும் ஜெபித்து கொண்டிருந்த புனித ரீட்டா புனித அகுஸ்தினார் துறவு சபையில சேர விரும்பி அங்கே அனுமதி கேட்கிறார். அங்கே இவருக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. காரணம், இவர் ஏற்கனவே திருமணமாகியிருந்த ஒரு காரணத்தினால். இவர் புனித அகுஸ்தினார் இடத்துல மன்றாடி ஜெபிக்கிறார். அன்புமிக்கவர்களே, புனித அகுஸ்தினாருடைய பரிந்துரையால் ஒரு நாள் இந்த புனித ரீட்டா ஒரு அகுஸ்தினார் துறவு மடத்தினுடைய சிற்றாலயத்திற்குள்ள ஜெபித்து கொண்டிருக்கிறார். பூட்டப்பட்டிருந்த அந்த சிற்றாலயத்தை திறந்து பார்த்த நேரத்துல அங்கிருந்த அருட்சகோதரிகளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. பூட்டப்பட்டிருந்த அந்த துறவர இல்லத்திற்குள் இந்த ரீட்டா எப்படி வந்தார் என்று. இவருக்கு இருந்த தாட்சியையும் இவருக்கு இருந்த துறவரத்தின் மீது இருந்த ஆர்வத்தையும் கண்ட அந்த துறவு மட சகோதரிகள் இவரை அனுமதிக்கிறார்கள். பிறகு இவர் துறவரம் இருக்கிறார். அனுமதிமிக்கவர்களே, வாழ்நாள் முழுவதும் இவருடைய தலையை சுற்றி ஆண்டவருடைய முள்முடிகள் தைத்திருந்ததாகவும், அந்த வேதனையிலும் அதே நேரத்தில் இந்த வேதனையை கடவுளுக்கு ஒப்பு கொடுத்த ஒரு நிலையிலும் தான் இவர் கடைசி வரையில வாழ்ந்தார். துன்பங்களை ஏற்று துன்பங்கள் வாயிலாக இறைவனுக்கு இவர் மகிமையை சேர்த்தார் என்றும் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். இவருடைய இறப்பிற்கு பிறகு அந்த முள்முடிகள் மறைந்து போயின என்று கூட சொல்லுகிறார்கள். அன்புமிக்கவர்களே, திருமணத்திற்காக காத்திருக்கிற இளம் பெண்களுடைய பாதுகாவலியாக, நல்ல கணவருக்காக ஜெபிக்கிற இளம் பெண்களுடைய பாதுகாவலியாகவும் புனித ரீட்டா இருக்கிறார். இவருடைய பரிந்துரையால் குடும்பங்களில் திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகள் இவருடைய பரிந்துரை மன்றாடி ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புமிக்கவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருத்தூதர் பேதுருவை பார்த்து, யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட என் மீது அன்பு கொண்டிருக்கிறாயா என்கிற முதல் முறை கேட்கிறார். ஆம் ஆண்டவரே, உன் மீது எனக்கு அன்பு இருக்கிறது என்று உமக்கு தெரியுமே என்று சொல்வதற்கு, என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்று சொல்லுகிறார். 2வது முறையும், யோனாவின் மகனான சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்கிற கேள்விக்கு, ஆம் ஆண்டவரே, உம்மிடம் எனக்கு அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே அப்படி சொல்லுகிறார். அதற்கு இயேசு 2வது முறை பதிலாக, என் ஆட்டுக்குட்டிகளை மேய் அப்படி என்று சொல்லுகிறார். 3வது முறையும் அதே கேள்வி கேட்கப்படுகிறது. 3வது முறை கொஞ்சம் தடுமாறிய பேதுரு, ஆண்டவரே, உமக்கு எல்லாமே தெரியுமே, நான் உன் மீது அன்பு கொண்டிருக்கிறேன் என்று சொல்வதற்கு 3வது முறையாக, என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்று சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களே, இந்த நற்செய்தி வாசகத்தை வாசிக்கிற நம்மில் பலருக்கு பேதுருனுடைய நிலைத்தான் இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஏனென்றால் யூதாஸ் இஸ்காரியத்து ஒரு முறை தான் 30 வெள்ளிக்காசுக்கு இயேசுவை காட்டி கொடுத்தார். ஆனால் திருத்துதர் பேதுருவோ இயேசுவை 3 முறை மறுதளித்தார். தன்னுடைய சுய நினைவோடு திருத்தூதர் பேதுரு இயேசுவை 3 முறை மறுதளித்தார். அந்த மறுதளித்த பேதுருவைத்தான், காட்டி கொடுத்த பேதுருவைத்தான், நம்பிக்கை எழுந்திருந்த அந்த பேதுருவைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு 3 முறை தேற்றுகிறார். 3 முறை விசுவாசத்துல உறுதி ஊட்டுகிறார். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களில் கடவுளை மறந்து போகிறோம், அல்லது ஆசீர்வாத நேரங்களில் கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறோம். இறைவா, எனக்கு இத்தனை நன்மைகளை கொடுத்திருக்கிறாயே, இவ்வளவு எல்லாமே என்னை சுற்றி நன்றாக இருக்கிறது, உமக்கு நன்றி இறைவா என்று மனசார நம்ம நன்றி சொல்லலாம். அன்புமிக்கவர்களே, அந்த நேரத்துல கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்வதை விட நொறுங்கி போயிருக்கிற ஒரு நேரத்துல, தாழ்ந்து போயிருக்கிற ஒரு நேரத்துல, மற்றவர்களால் அவமானப்படுத்தப்பட்டு இருக்கிற ஒரு நேரத்துல, எல்லோருமே என்னை விட்டு சென்று விட்டார்கள் என்று நாம் உணர்கிற நேரத்துல, நான் அனைத்தையும் இழந்து நிற்கிறேனே என்று நாம் நினைக்கிற அந்த நேரத்துல, பாவத்துல இருக்கிற நேரத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு உறவாடுகிறார். திருத்தூதர் பேதுருவை அந்த உடைந்து போன ஒரு நிலையில அவரை 3 முறை தேற்றியது போல
துன்பத்தில் இருக்கிற, வேதனையில் இருக்கிற, மிகப்பெரிய தோல்வியில் இருக்கிற, பொருளாதார சிக்கல்களில் இருக்கிற, உறவு முறையில் மிகப்பெரிய குழப்பங்களை சந்தித்து கொண்டிருக்கிற, எதிர்நோக்கே இல்லாத ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை பார்த்து தான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பிரச்சனைகளை விட நீ என்னை அன்பு செய்கிறாயா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறார். அன்புமிக்கவர்களே, இயேசுனுடைய கரத்தை பிடித்து துன்ப துயர வேளைகளில, ஆண்டவரே நான் உன் மீது அன்பு வைத்திருக்கிறேன், ஆண்டவரே உண்மையில் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன், ஆண்டவரே உண்மையில் நான் விசுவாசம் கொள்கிறேன் என்று விசுவாச போராட்ட நேரத்தில் இயேசுவனுடைய கரம் பற்றி மகிழ்வோடு வாழ்ந்திட இறைவனுடைய துறையை இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென்.